சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பொதுமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ரேஷன் அட்டைக்கு பரிசு பொருட்களும் மற்றும் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட நிலையில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டம் மக்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவதையும் பண்டிகைகளை மகிழ்ச்சியான முறையில் கொண்டாட உதவுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையில் இந்த தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது என்று கூறியிருந்தார். அத்தியாவசிய பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்படும் என்று அறிவித்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு 2 அடுக்கு ஜிஎஸ்டியை அமல்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மக்களுக்கு பண நிவாரணம் வழங்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. மாநில அரசின் நிதித்துறை இந்த திட்டத்தில் விரைவாக செயல்பட்டு வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திட்டத்திற்கு சுமார் 10,000 கோடி தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தீபாவளிக்கு முன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பார் என்று தெரிகிறது. இதற்காக பயனாளிகள் அனைவரும் காத்திருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு சிறப்பு தொகுப்புகள் தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேட்டி மற்றும் புடவைகளை மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் மத்தியில் விவாதம் எழுந்தது. எனவே இந்த முறை நிதி உதவி வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. இந்த திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் தீபாவளி பண்டிகைக்கு முன் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது ஒரு பெரிய பரிசாக இருக்கும். அவர்கள் தீபாவளி பண்டிகையும் பொங்கல் பண்டிகையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். தீபாவளி பரிசாக முதல்வர் ஸ்டாலின் விரைவில் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் இலவச வேஷ்டி சேலை வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.